கீஸ்டோன் ஐஏஎஸ் அகாடமிங்கிறது கிராமங்கள்லேருந்து வர்ற மாணவர்கள், அதாவது டிகிரி படித்து எனி டிகிரி எந்த டிகிரி படிச்சிருக்கிற மாணவர்களாக இருந்தாலும் சரி, அவங்க தமிழ் வழியில் படிச்சிருக்காலும் சரி, ஆங்கில வழி படிச்சிருக்காலும் அந்த மாணவர்கள் வந்து நிறைய பேர் வந்து சென்னைக்கு வந்து படிக்க வர்றோம்னா மிகப்பெரிய பொருட்செலவாக இருக்கும். வந்து ஒரு 2 ஆண்டு காலமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த நான் முதல்வன் ஸ்கீம் வந்து பெரும்பாலும் எல்லாருக்கும் உதவியாக இருக்குது. அதே போல் நாங்களும் வந்து என்ன பண்ணுறோம்னா, ஸ்டூடெண்ட்ஸ் யாரெல்லாம் யூபிஎஸ்சி படிக்கணும், நிறைய பேரண்ட்ஸோட ட்ரீம்ஸ் எல்லாமே கண்டிப்பாக யூபிஎஸ்சி படிக்கணும். ஏன்னா சின்ன வயசு ஸ்கூல் ஆனுவல் டே போகும்போது அவங்க வந்து ஆஃபீஸோட அதிகாரத்தை பார்க்குறாங்க, ஒரு ஐபிஎஸோட அதிகாரத்தையும் ஒரு ஐஆர்எஸ் அதிகாரத்தையும் அதே போல் ஒரு ஐஏஎஸோட அதிகாரத்தை பார்க்கும்பொழுது நாமும் வந்து இந்த மக்களுக்கு இந்த நேஷன் பில்டிங் ஒரு அங்கமாக இருக்கணும், ஒரு மிகப்பெரிய ஒரு சர்வ் பண்ணணும் அப்படிங்கிறது அந்த ஸ்டூடெண்ட்ஸ் சின்ன வயசுல ஸ்கூல் படிக்கிற காலத்தில் நிறைய பேருக்கு இந்த கனவாக இருக்குது. அந்த கனவை வந்து நினைவேற்கிற வழியில் தான் நாங்கள் வந்து என்னென்னா ஏழை பசங்க வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் மிகப்பெரிய அளவில் வந்து ஸ்டூடெண்ட்ஸை ரீச் பண்ணுற அளவுக்கு நாங்கள் நிறைய கல்லூரிகளுக்கெல்லாம் போகிறோம், ஸ்கூல்ஸ்க்கெல்லாம் போகிறோம். ஸோ அதை பற்றி நிறைய மோட்டிவேட் பண்ணிட்டு இந்த சமயத்தில் என்னென்னா 75% அதாவது ஃபீஸ் வந்து எல்லாரும் வாங்குகிற கட்டணங்களை காட்டிட்டு 75 விழுக்காடு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஸ்காலர்ஷிப் மாதிரி கொடுக்குறாங்க. அவங்களுக்கு சின்ன ஒரு டெஸ்ட் மாதிரி வச்சு ஓகே உண்மையிலே வந்து யூபிஎஸ்சி சீரியஸாக ப்ரிப்பேர் பண்ண விரும்புகிறாங்களா, இல்லை சும்மா அப்பா அம்மாவோட கட்டாயத்துக்காக வராங்களா, இல்லை ஃப்ரெண்ட்ஸுடைய கட்டாயத்துக்காக வராங்களா அப்படிங்கிறத ஆய்வு பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறது, ஒரு 75% ஒரு டிஸ்கவுண்ட் கொடுத்து அவங்களுக்கு ஒரு மினிமம், அதாவது ஒரு சின்ன மீகர் அமௌண்ட்டு, அதாவது தவணை முறை நீங்கள் கட்டிக்கலாங்க. இந்த ப்ரிலிம்ஸ் யூபிஎஸ்சிங்கிறது 14 எக்ஸாம் நடத்துகிறாங்க யூபிஎஸ்சி எக்ஸாம். அதில் வந்து இந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சி ஐஏஎஸ் ஐபிஎஸ்க்கான ஆல் இண்டியா சர்வீஸ்க்கான எக்ஸாம். இந்த எக்ஸாமில் வந்து குரூப் ஏ சர்வீஸ் இருக்குது, ஆல் இண்டியா சர்வீஸ், குரூப் பி சர்வீஸ் இருக்குது. இதில் படிக்கிற பசங்க வந்து இந்த தேர்வுங்கிறது 15 மாதம் வந்து ப்ரிப்பேர் பண்ணுற ஒரு தேர்வு. ஒரு கல்லூரி டிகிரி முடித்த பசங்க வந்து இது உண்மையாகவே நான் படித்தா அப்படின்னா 15 மாதங்கள் அவங்க வந்து இதுக்காக செலவு பண்ணணும். ஸோ ப்ரிலிம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே ஒவ்வொரு வருஷமும் ஒரு முறை நடக்கும், அது மே மாதத்தில் நடக்கும். அதன் பிறகு திரும்ப மெயின்ஸ் எக்ஸாம் ஆகஸ்ட் நடக்கும். அதன் பிறகு அதில் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல ஒரு 10 to 15 லட்சம் பேர் எழுதுவோம். இதில் யாரெல்லாம் ரொம்ப சீரியஸாக ப்ரிப்பேர் பண்ணுற பசங்க பாஸ் பண்ண முடியும். அந்த அது போல் வரதில் வந்து மெயின்ஸ் எக்ஸாம் வரும்போது ஒரு 14 to 15,000 பேர் தான் வருவாங்க. ஆரம்பத்தில் அப்ளை பண்ணுறது 10 லட்சம் பேர் அப்ளை பண்ணாலும் மெயின்ஸ் எக்ஸாம் வரும்போது 10,000 to 15,000 வரைக்கும் தான் இருப்பாங்க. இன்டர்வியூ வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 5,000 பேருக்கு இன்டர்வியூ நடக்கும். ஒரு 1000 போஸ்ட் இருக்குன்னா அது வந்து குறைஞ்சபட்சம் இன்வைட் பண்ணியிருக்கிறது 2,000 பேர், 2,000 3,000 பேர் போயிருப்பாங்க. இதுதான் இந்த யூபிஎஸ்சி எக்ஸாம் இருக்குது. இதில் மார்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாமுக்கு வந்து ப்ரிலிம்ஸுன்ற ஒரு எக்ஸாம் நடக்கும். அதில் வந்து ப்ரிலிம்ஸ் எக்ஸாம்னா முதல்ல காலையில் ஒரு எக்ஸாம் நடக்கும், மதியம் ஒரு எக்ஸாம் நடக்கும். இந்த காலையில் நடத்துகிற எக்ஸாமோட பேர் நாங்கள் வந்து ஜெனரல் ஸ்டடீஸ்னு சொல்லுவோம். ஒரு 10 சப்ஜெக்டை ஒன்றா சேர்ந்து காலையில் ஒரு 200 மார்க் இருக்கும், மதியம் ஒரு 200 மார்க்கு அவங்க எக்ஸாம் எழுதுவாங்க. இந்த மதியம் எழுதுகிற எக்ஸாம் பேர் சிசேட்னு சொல்லுவோம், சிவில் சர்வீஸ் ஆப்டிடியூட் டெஸ்ட். நம்ம 10வது வரைக்கும் என்ன படிச்சிருக்கிறோமோ அந்த மேக்ஸ் தான் இருக்கும். ஆனால் அதே சமயத்தில் இந்த மதிய எழுதுகிற எக்ஸாமில் காம்ப்ரிஹென்ஷன் ஒரு சப்ஜெக்ட் இருக்கும். ஆனால் 10வது வரைக்கும் இருக்கிற இங்கிலீஷ் மேக்ஸே வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம், அதாவது எழுதுகிற 10 லட்சம் பேர் எழுதுறாங்கன்னா அதில் 9 லட்சம் பேர் ஃபெயில் ஆகிறாங்கன்னா 10வது வரைக்கும் படிச்சிருக்கிற மேக்ஸையும் அந்த இங்கிலீஷை தான் ஃபெயில் ஆகணும். இது என்ன காரணம்னா படிக்கிற காலத்துலேயே வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக அவங்களை ட்ரெயின் பண்ணி டீச்சர்ஸும் ப்ரொமோட் பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸும் வந்து பேரண்ட்ஸும் வந்து அவங்களை மோட்டிவேட் பண்ணி என்சிஆர்டி புக்கை வந்து சின்ன வயசு 6வது 10வது வரைக்கும் படிக்கிற புக்ஸ் அண்டர்லைன் பண்ணி ரொம்ப சீரியஸாக படிக்க வேண்டிய ஒரு கட்டாயம். அப்படியெல்லாம் படித்தா தான் உண்மையாகவே இந்த உயரத்தை நம்ம அடைய முடியும். அதன் பிறகு வந்து அந்த ப்ரிலிம்ஸை பாஸ் பண்ண பின்னாடி ஒரு 7 பேப்பர் இருக்குது. ஒரு 1750 மார்க்குக்கு வந்து ஒரு 7 பேப்பர் எக்ஸாம் இருக்குது. அதெல்லாம் முடிச்சுட்டு அந்த 1750 மார்க் அட்டன் பண்ணி அதில் ஒரு நல்ல ரீசனபிள் மார்க் ஒரு 950 மார்க் எடுத்தாங்கன்னா அவங்க மெயின்ஸையும் தாண்டி அதுக்கப்புறம் 275 மார்க் இன்டர்வியூ எக்ஸாம் இருக்குது. அந்த லாஸ்ட் அதில் தான் வந்து உங்களோட திறமை என்ன, உண்மையாகவே எவ்வளோ கிளாரிட்டியாக இருக்கிறீங்க, உங்களுக்குள்ள ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கா, உண்மையிலேயே இந்த நேஷன் பில்டிங் ஒரு டாபிக் நீங்கள் வந்து நம்ம படித்த ஜிஎஸ் அது குவாலிட்டியாக இருக்கட்டும், ஹிஸ்ட்ரியாக இருக்கட்டும், ஜியாகிரஃபியாக இருக்கட்டும், எத்திக்ஸாக இருக்கட்டும், எந்த பேப்பர் அதே பேர் தினசரி ஹிந்து பேப்பர் வந்து நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக படிச்சிருக்கோமா, அது எப்போ ஒரு மாணவியோ ஒரு மாணவனோ வந்து இந்து பேப்பரை எப்போ கரெக்டாக 15 மாதம் தொடர்ந்து ஒவ்வொரு வரி இல்லாமல் அந்த எடிட்டோரியல் முக்கியமான அந்த நாட்டுடைய கட்டமைக்கிற ஒரு விஷயங்கள் வந்து அவங்க படித்தாங்கன்னா 100% ஐஏஎஸ் ஆகிடலாம். ஸோ இப்படி கிராமங்களில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸை நாங்கள் கொண்டு வந்து அவங்கள ப்ரொமோட் பண்ணுறதுக்காக தான் இந்த கீஸ்டோன் ஐஏஎஸ் அகாடமி ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இது எங்களுடைய 2வது பேட்ச் இன்றைக்கி கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இந்த உங்கள் மூலமாக வந்து என்னென்னா பத்திரிகை நண்பர்கள் மூலமாக வந்து நாங்கள் இந்த சலுகை வந்து யாரெல்லாம் வந்து ட்ராப் அவுட், அதாவது எங்களால் வந்து படிக்க முடியாது, நிறைய செலவாகுது அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த செய்தியை கொண்டு போய் சேர்க்கணும்னா, ஏன்னா நிறைய பெரும்பாலான இந்தியா முழுசும் ஜெயிச்சிருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸோட ரேஷியோ பார்த்தீங்கன்னா 90%. ஏன்னா இப்போ கூட இந்த யூபிஎஸ்சி செக்ஷன் பார்த்துருப்பீங்க, ஆட்டோ ஓட்டுறவங்களோட குழந்தைங்க, அதே போல் வந்து அரசு அலுவலகங்களில் வந்து உதவியாளராக இருக்கிறவங்க, கான்ஸ்டபிளோட பிள்ளை வந்து பார்த்தீங்கன்னா ஐபிஎஸ் ஆகிறது, இதெல்லாம் என்ன கேட்டால் தன்னோட பேரண்ட்ஸ் போடுற விதைகள் வந்து அவங்க மிகப்பெரிய சக்ஸஸ் போகிறாங்க. எல்லாருமே சக்ஸஸ் ஆகிட முடியுமா அப்படிங்கிறது கூட நிறைய பேர்லாம் ஒரு கொஷின்ஸ் கேட்பாங்க. என்ன சார் 10 லட்சம் பேரில் வந்து இவ்வளோ பேர் வாழ்க்கை மிச்சம் என்ன ஆகும்? இன்றைக்கி என்னென்ன கார்பரேட் கம்பெனிஸ் எல்லாமே எப்போ ஒருத்தர் சிவில் சர்வீஸ் எக்ஸாம் படிக்க ஆரம்பிச்சிட்டாரோ
எப்போ வந்து அவர் சிவில் சர்வீஸ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண உடனே அவர் இந்தியாவில் எந்த கார்பரேட் கம்பெனிக்கு போனாலும் கூட மினிமம் சம்பளம் ஒரு 1 லட்சம் ரூபா கொடுப்பாங்க. ஏன்னா இந்த ப்ரிப்பரேஷன் வந்து இதில் இங்கே இருக்கிற ஹிஸ்ட்ரியாக வேர்ல்டு ஹிஸ்ட்ரியாக இருக்கட்டும், வேர்ல்டு ஜியாகிரஃபியாக இருக்கட்டும், இங்கே இருக்கிற பொலிட்டிக்கல் சயின்ஸ் இந்த கான்ஸ்டன்சி முழுமையாக படிக்கும் பொழுது அவங்க எந்த நிறுவனங்கள் அதை தனியார் நிறுவனங்கள் வேலை பார்க்கக்கூடிய தகுதியும் அவங்களுக்கு வந்துருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒருவேளை யூபிஎஸ்சி படிச்சுட்டு பின்னாடி அவங்க எஸ்எஸ்சி எக்ஸாம் இருக்குது, யூபிஎஸ்சியை விட அதிகமான செலவு பண்ணுறாங்க. யூபிஎஸ்சி வருஷத்துக்கு 200 கோடி தான் செலவு பண்ணுறாங்க எக்ஸாம். இதை விட 300 கோடி மேலே பண்ணுறவங்க ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் பண்ணுறாங்க. ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷனில் அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய எக்ஸாம் இருக்குது. ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷனில் சிஜிஎல்னு ஒரு எக்ஸாம், கம்பைன் கிராஜுவேட் லெவல்னு இருக்குது. அதே மாதிரி சிஹெச்எஸ்எல் கம்பைன்ட் ஹையர் செகண்டரி லெவல். இதெல்லாம் லட்சக்கணக்கான மாணவர்கள், அதாவது இதை விட அதிகம் காட்டி 30 லட்சம் 1 கோடி வரைக்கும் அந்த எஸ்எஸ்சியில் 1 கோடி வரைக்கும்லாம் அப்ளிகேஷன் வந்துருக்கு. 1 கோடி 15 லட்சம் லாஸ்ட் இயர். அவ்வளோ பேர் அதில் அப்ளை பண்ணுறாங்க. அது ஒரு உதாரணமாக சொல்ல போனால் ரயில்வே ஸ்டேஷனில் சாசாரான ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் அங்கே ரயில்வே ஸ்டேஷன் உட்காந்து படிக்கிற மாணவர்கள் வருஷத்துக்கு குறைஞ்சபட்சம் 2500 பேர் படிச்சு பண்ணுறாங்க. அதாவது படிக்கிறவங்க சேர்த்து அவன் பிடிச்சி பாஸ் பண்ணி வெளியே போயிடுவான், திரும்ப அடுத்து தான் ஒருத்தர் படிப்பான், திரும்ப அடுத்து ஒவ்வொருத்தரும் கொடுக்குற மெட்டீரியல், அதை பணம் வாங்க வசதி இல்லாத, புத்தகம் வாங்க வசதி இல்லாத கூட படிச்சுட்டு வெளியே போகிறோட மெட்டீரியல் வாங்கி படிச்சு கூட அவ்வளோ பேர் பாஸ் பண்ணுறாங்க சாசாரம் ரயில்வே ஸ்டேஷன். இப்போ அது போல் மதுரையில் ஒரு இடத்துல நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி எஸ்எஸ்சியில் இருக்குது, அதில் சிஜிஎல் சிஹெச்எஸ்ல அதே மாதிரி ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டில் அது ஒரு 6 எக்ஸாம் நடக்குது. அதுவும் 300 கோடி செலவு பண்ணி மாணவர்கள் நல்ல அடையாளத்தை கண்டுபிடிச்சி ஏழை மாணவர் உள்ள வரப்பட்டு அதுக்கும் நிறைய அரசாங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ ஒரு தடவை யூபிஎஸ்சி பண்ணாலே சரி, அது எஸ்எஸ்சி எக்ஸாம் இருந்தாலும் ஆர்ஆர்பி எக்ஸாம் இருந்தாலும் சரி, அல்லது பேங்கிங் எக்ஸாம் இருந்தாலும் சரி. பேங்கிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ எக்ஸாம் நடத்துகிறாங்க, அதே போல் ரீஜனல் ரூரல் பேங்கிங் நடத்துகிறாங்க, நபார்டு நடத்துகிறாங்க, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா நடத்துகிறாங்க, ஐபிபிஎஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு 13 பேங்க்குக்கு அவங்க வந்து அது ஒரு எக்ஸாம் நடத்துகிறாங்க. அதெல்லாம் தாண்டி நான் உள்ளூரில் தான் இருப்பேன், நான் இங்கே தான் படிப்பேன், நான் இங்கே தான் வேலை செய்வேன், என் முன்னோட மாநிலத்துக்கு தான் வேலை பார்ப்பேன். அதை டிஎன்பிசி குரூப் 1 எக்ஸாம் நடத்துகிறாங்க, குரூப் 2 எக்ஸாம் நடத்துகிறாங்க, குரூப் 4 எக்ஸாம் நடத்துகிறாங்க. ஸோ ஒரே ஒரு சிலபஸ் தான், ஒரு சிலபஸ் யூபிஎஸ்சியில் கொடுக்குற அந்த சிலபஸை படித்தாலே யூபிஎஸ்சியில் முடியாதவர்கள் ஒரு வேலை என்னால் சார் நான் பின் வாங்குறேன், எனக்கு கொடுத்துருக்க அட்டெம்ப்ட் எல்லாம் என்னால் பாஸ் பண்ண முடியும்னா இதில் பாஸ் பண்ணிவிட்டு அவங்க உள்ள போயிடலாம். ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இருக்குது. ஆனால் வந்து இதில் ரொம்ப முக்கியமான கன்சிஸ்டன்சி, அதாவது ரொம்ப நம்ம இதுதான் நான் படிப்பேன், இப்படிதான் நான் பாஸ் பண்ணுங்கிற கன்சிஸ்டன்சி இருக்கிறவங்க நிச்சயமாக வந்து சக்ஸஸ் பண்ண முடியும். ஸோ அதே சமயத்தில் இதில் வந்து ரொம்ப டைம் மேனேஜ்மெண்ட், இதை வந்து இந்த எக்ஸாமை பொறுத்த காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு முதல் அடிப்படையே டைம் மேனேஜ்மெண்ட், ஒரு கன்சிஸ்டன்சி, தொடர்ந்து அது பின்னாடியே பயணம் பண்ணுறது, தினசரி பேப்பர். பெரும்பாலான மாணவர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு மாதத்துக்கு நியூஸ் ஒரே நாள் உட்காந்து கேள்வி பதில் மட்டும் மக்கப் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அதுவும் ஒரு தோல்விக்கு மிகப்பெரிய. அன்னன்னைக்கு நியூஸ் அன்னன்னைக்கு படிக்கணும், அன்னன்னைக்கு அதை கோடு போட்டு படிக்கணும். அதே மாதிரி அப்ஜெக்டிவாக வந்து கொஸ்டின்ஸ் அண்டர்லைன் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணாங்கன்னா ஒவ்வொரு ஸ்கூலில் இருந்தே பார்த்தீங்கன்னா அண்டர்லைன் பண்ணி நிறைய ஸ்கூலில் சொல்லி கொடுப்பாங்க. அது எம்சிக்யூன்னு சொல்லுவாங்க, மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின். இந்த கேள்விக்கு இப்படி பதில் கேட்டால் நீ எப்படி பண்ணுவாங்கிற மாதிரி. அதே தான் யூபிஎஸ்சிலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலையில் ஃபஸ்ட்டு நடக்கிற ப்ரிலிம்ஸ் எக்ஸாமும் எம்சிக்யூ தான், மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் பேஸ்டு தான். ஸோ இந்த யூபிஎஸ்சி எக்ஸாம்ங்கிறது மிகப்பெரிய கடினம் கிடையாது, ஆனால் நிறைய பேர் அப்பியர் பண்ணுறாங்க. பட் உயர்ந்த பதவி உலகத்திலேயே அதாவது வேர்ல்டுலேயே வந்து அதிகமான வந்து ஒரு வைடு சிலபஸும் ஸ்ட்ராங் சிலபஸும் வச்சிருக்கிற ஒரு சிலபஸ் தான் இந்த யூபிஎஸ்சி, யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் இந்தியா கவர்மெண்ட் நடத்துகிற எக்ஸாம் இது. ஸோ இதில் நம்மளுடைய தமிழ் மாணவர்கள் வந்து 2012 பார்த்தீங்கன்னா ரொம்ப 2012 நம்மளுடைய ரேஷியோ ரொம்ப குறைவாகிடுச்சு ரிசல்ட். முதல்ல 110 120 அந்த மாதிரி வரும். அதே மாதிரி அங்கே கேபினெட்டில் அங்கே போய் பார்த்தீங்கன்னா கேபினெட் செக்ரட்டரியாக இருந்தவங்கலாம் யூனியன் கேபினெட் செக்ரட்டரி ஒவ்வொரு துறையிலும் பார்த்தா தமிழர்கள் தான் அதிகமாக கோல் வச்சுருந்தாங்க. பட் இடைப்பட்ட காலத்தில் மிகப்பெரிய சரிவை நோக்கி வந்துருச்சு. நீண்ட வருஷத்துக்கு பின்னாடி வந்து இந்த வருஷம் தான் நம்ம வந்து ஒரு 57 மாணவர்கள் தமிழ்நாட்டில் வந்திருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய க்ரோத்து. பட் இன்னும் இதை வந்து 2 மடங்கு 3 மடங்கு ஆகும். ஏன்னா நம்ம 110 120 வச்சுருக்கோம். ஸோ அதனால தான் இந்த யூபிஎஸ்சிக்கான ஒரு ஸ்காலர்ஷிப் கொடுத்து நல்ல சீரியஸாக படிக்கிற பசங்க உள்ளே வரணும், அதை நாங்கள் அடையாளம் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் கொடுக்குறோம் சார். இதுதான் இந்த யூபிஎஸ்சி பற்றி. இந்த கீஸ்டோன் ஐஏஎஸ் அகாடமி பற்றி பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இந்த அகாடமிக்கு வழி நடத்துகிறவங்க நிறைய ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ், ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் போர்ட் ஆஃப் டைரக்டராக இருக்காங்க, இதில் ஜுடிஷியல் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க, நிறைய வைஸ் சான்சலர்ஸ் இருக்காங்க, ப்ரொஃபஸர் இருக்காங்க. நாங்கள் எல்லாரும் ஒரு 27 பேர் சேர்ந்து தான், அதுக்கு நான் போர்ட் ஆஃப் அட்வைசர், நானும் போர்ட் ஆஃப் அட்வைசராக இருக்கேன். ஸோ நாங்கள் ஒரு 27 பேர் சேர்ந்து தான் இந்த என்ஜினை நடத்துகிறோம். ஸோ இதில் வந்து எங்களுடைய சர்வீஸ் இருக்கிறவங்களும் அதே போல் இந்த சர்வீஸ் முடிஞ்சவங்களும் பல வைஸ் சான்சலர்ஸ் இருக்காங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எவ்வளோ சிலபஸை சிம்பிள் பண்ண முடியுமோ, எவ்வளோ ஸ்டாண்டர்ட் புக்ஸ் வந்து சிம்பிள் பண்ணி நம்ம வந்து அவங்களுக்கு கொடுக்க முடியுமோ, அதே மாதிரி ரெஃபரன்ஸ் புக்கில் வந்து எவ்வளோ மெட்டீரியல் எடுத்து அவங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக கொடுக்க முடியுமோ, இதெல்லாம் நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எந்த இடத்துல பயந்து திரும்பி ஓடிடக்கூடாதுன்ற வகையில் நாங்கள் சிலபஸை சரி பண்ணி வச்சுருக்கோம். அதேமாதிரி அவங்களுக்கு நாங்கள் ரெகுலராக ஒவ்வொரு யூனிட் நடத்தி முடிச்சோன்னு ஒரு டெஸ்ட் சீரிஸ் வச்சிருக்கோம். ஸோ அந்த டெஸ்ட்டெல்லாம் அவங்க வந்து படிக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா அன்னன்னைக்கு பாடங்கள் அன்னன்னைக்கே டெஸ்ட் வைக்கும்பொழுது அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு மிகப்பெரிய சப்போர்ட் இருக்கும். ஸோ இல்லைன்னா ஏன்னா பெரும்பாலும் ஆரம்பத்தில் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வராங்கன்னா ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் வந்து இங்கிலீஷ் தான் எழுதணும். எழுதுறதுனால இங்கிலீஷ் ஒரு கொஸ்டின் இருக்கும்,
அதை டிக் பண்ணிட்டு போகிறது தான். பட் அது கொஸ்டின் படித்து டிக் பண்ணுறதுக்கு பயந்துட்டுலாம் நிறைய பேர் ஓடிடுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து அவங்களுக்கு நாங்கள் எவ்வளோ ஷார்ட் கட் பண்ணணுமோ, எந்த அளவுக்கு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணுமோ அதெல்லாம் எங்களுடைய டீம், அதாவது எங்களோட ஆஃபீஸர்ஸ் டீம், நாங்கள் இந்த கேஸோடைய செக்ரட்டரிஸ் அவங்களுக்கு நாங்கள் தொடர்ந்து இது பண்ணிட்டு வரோம். ஸோ இந்த அகாடமியானது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நாங்கள் இந்த வருஷம் எங்களோட இலக்கு எப்படியாவது ப்ரிலிம்ஸ் எக்ஸாமில் ஒரு 100 பேரை கூட்டு போயிடணும். மெயின்ஸ் எக்ஸாமில் குறைஞ்சபட்சம் ஒரு மெயின்ஸ் எப்படியாவது ஒரு 25 பேராவது கூட்டு போயிடணும். இந்த வருஷம் வர இன்டர்வியூவில் நாங்கள் வந்து குறைஞ்சபட்சம் 6லேருந்து 7 பேராவது நாங்கள் இந்த சர்வீஸ் கொண்டு போகணுங்கிறது எங்களோட இலக்கு. ஸோ அதுக்காக தான் இந்த ஸ்காலர்ஷிப் நாங்கள் எடுத்துருக்கோம் சார். சார், இப்போ இந்த அகாடமி எத்தனை வருஷம் நடந்துட்டு இருக்கீங்க சார்? நாங்கள் வந்து கீஸ்டோன் ஏஎஸ் இது 3rd இயர், இது 3வது வருஷம், இது 3rd இயர். ஆனால் நாங்கள் வந்து என்னென்னா இண்டிவிஜுவல் மென்டோரிங் பண்ணிட்டு இருக்கோம். அதாவது இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணி மெயின்ஸ் எக்ஸாம் இருக்கும். நாங்கள் தனித்தனி முறையில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்ஸ் எல்லாம் வந்து நாங்கள் எப்படி எழுதணுங்கிறதுலாம் நாங்கள் ப்ரைவேட்டாக வந்து எல்லாரும் ஒவ்வொரு எல்லாரும் சேர்ந்து இந்த ட்ரைவ் தான் இந்த கீஸ்டோன். படித்த முன்னாள் ஸ்டூடெண்ட் எந்த இப்போ நாங்கள் ஏற்கனவே இப்போ குரூப் 1 எக்ஸாமுக்கு வந்து நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் சார். குரூப் 1 எக்ஸாமுக்கு வருஷத்துக்கு இந்த முறை கூட 7 ஸ்டூடெண்ட்ஸ் கிளியர் பண்ணி உள்ள டெப்டி சூப்பர் ஆஃப் போலீஸ், ஏடிஆர்டி இருக்காங்க, டெப்டி கலெக்டராக இருக்காங்க. ஸோ இது வந்து குரூப் 1 பொறுத்த வரைக்கும் நாங்கள் இடத்துல 5 வருஷமும் தொடர்ந்து ரிசல்ட் கொடுத்துருக்கோம். மினிமம் 5 to 7 மெம்பர்ஸ் நாங்கள் கொடுத்துருக்கோம் குரூப் 1. அதே மாதிரி டிஎன்யூஎஸ்ஆர்பி கொடுத்துருக்கோம், தமிழ்நாடு யூனிஃபார்ம் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 2020 இது 21 எக்ஸாமில் 444 பேரில் 45 பேர் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் 10 விழுக்காடு நாங்களே ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்கோம். பட் அது கீ ஸ்டோனுங்கிறது மட்டும் என்னென்னா அது நாங்கள் எஸ்ஆர்ஜி ராஜீவ்காந்தி பேரில் பண்ணிட்டுருக்கோம். பட் கீ ஸ்டோனுங்கிறது முழுமையாக ஒன்லி ஃபார் யூபிஎஸ்சி, ஒன்லி ஃபார் அந்த ஐஏஎஸ் கோச்சிங் மட்டும்தான். ஸோ இன்றைக்கி நம்ம நிகழ்வும் அந்த யூபிஎஸ்சி மட்டும்தான். டைமிங் என்ன சார்? டைம் படிக்கிறவங்களுக்கு காலையில் வந்து இங்கே 6 மணிக்கு காலையில் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகிடுது சார். 6 o'clock மார்னிங், அதாவது 6 மணிக்கு காலையில் நியூஸ் பேப்பர் வந்து முதல்ல நியூஸ் பேப்பர் டிஸ்கஷன் வச்சுருக்கோம் சார். நாங்கள் 6 o'clock ஒரு கிளாஸ் வந்து 2.5 மணி நேரம் இருக்கும் சார். ஒரு நாளைக்கு 3 சப்ஜெக்ட் தான் இருக்கும். ஸோ 2.5 hours காலையில் 2 செஷன் போட்டு திருப்பி ஈவினிங் ஒரு செஷன். பெரும்பாலும் இதை ப்ரிப்பேர் பண்ணுற வர ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எங்கள் ஹாஸ்டலுக்கு தான் நாங்கள் இருக்காங்க பக்கத்தில். ஸோ அவங்க எந்த நேரத்தில் இங்கே ஸ்டடியாக வச்சுருக்கோம் அவங்களுக்காக. அதுக்கு இடைப்பட்டு அவங்க பிரேக் இருக்கிற நேரத்தில் அவங்க போய்ட்டு அவங்களுக்கு ஒரு கேபின் ஒதுக்கிருக்கோம். அந்த கேபினில் அவங்க உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இதுதான். ஸோ எவ்ரி வீக் வந்து சாட்டர்டே நாங்கள் டெஸ்ட் வச்சுருவோம். அந்த வாரமெல்லாம் நடத்துறது டெஸ்ட் வச்சுருவோம். ஸோ இந்த வருஷம் கடைசியில் பார்த்தீங்கன்னா இது 1200 மணி நேரம் கோச்சிங் சார். இந்த 1200 hours இந்த சிலபஸை முடிக்கிறதுக்கு டீச்சிங் மட்டும் 900 மணி நேரம் இருக்குது. 900 hours இருக்கும். சிலபஸ் ப்ரிலிம்ஸு மெயின்ஸு சேர்த்து நடத்துவோம். அப்படி நடத்தும்போது நமக்கு 900 hours வந்து டீச்சிங் மட்டும் தேவை. 300 hours டெஸ்ட் ப்ராக்டிஸ். அந்த 300 மணி நேரம் இதெல்லாம் எவ்வளோ நடத்துகிறோமோ நடத்தி முடிச்சுட்டு கடைசியாக நாங்கள் வந்து ஃபுல் மார்க் டெஸ்ட் வைப்போம். அதாவது யூபிஎஸ்சி எடுத்த ஸ்டாண்டர்ட் எக்ஸாம் வைக்கிறோம், அதே ஸ்டாண்டர்ட் நாங்கள் அந்த எக்ஸாம் வைப்போம். அப்போ அதில் தான் அவருக்கு தெரியும் அவர் எவ்வளோ வெயிட்டேஜ் வர முடியுது. ஏன்னா இதெல்லாம் கட் ஆஃப் மார்க்ஸ் சம்மந்தப்பட்டது. ப்ரிலிம்ஸ் ஃபஸ்ட் எக்ஸாம் வந்து அது வந்து எலிஜிபிலிட்டி பேப்பர். அது வந்து அந்த ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் வந்து காலேஜ் நடக்கிற எக்ஸாம் மதிய எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா தேர்வுக்கு வந்து இன்டர்வியூக்கு எடுத்துக்க விட மாட்டார். அந்த 1790 மார்க் தான் எடுத்துப்பான். மெயின்ஸில் வந்து பார்த்துப்பாங்க அந்த மாதிரி தான் இந்த நாளும் எடுத்துக்க மாட்டாங்க. ஆனால் இது வந்து ஒரு குவாலிஃபைங் பேப்பர். எவரோட சிசெட் மேக்ஸில் ஃபெயில் ஆகிட்டா அது எடுக்கப்படாது. அது 1790 மார்க் நீங்கள் 1200 எடுத்தால் கூட இது எலிஜிபிள் ஆகாது. ஸோ வந்து என்னென்னா அதிகமான ஃபோக்கஸ் வந்து இந்த கிளாஸஸில் கொடுத்துருக்கோம். சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வர முடியல சார், ஒருவேளை இப்போ ஃபிசிக்கலி சேலஞ்ச் இருக்கிறாங்க, இல்லை என்னால் ஹாஸ்பிட்டல் தங்க முடியல ரொம்ப அவங்களுக்கு ஆன்லைன் கிளாஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா லைவ் கிளாஸஸும் ரெக்கார்டிங் கிளாஸஸும் கொடுத்துருவோம் சார். இப்போ வரைக்கும் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் சார் இருக்காங்க? ஒரு பேட்சுக்கு நாங்கள் எடுக்கிறது 60 பேர் தான் சார். அதுக்கு மேலே எடுக்கிறது பெரும்பாலும் நிறைய பெரிய ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாமே 1000 பேர் 2000 பேர் வச்சுருக்காங்க. பட் நாங்கள் எடுக்கிறது 60 பேரை சூஸ் பண்ணி அந்த ஸ்காலர்ஷிப்பில் எடுக்கிற மாணவர்கள் 60 பேர் தான். ஸோ இப்போ வந்து இப்போ கம்மிங் 5ஆம் தேதி கிளாஸ் பண்ணுறோம். 5ஆம் தேதி ஒரு செஷன் ஸ்டார்ட் பண்ணுறோம். 15ஆம் தேதி ஒரு செஷன் ஸ்டார்ட் பண்ணுறோம். அதாவது இந்த July 5 and July 15 ஒரு செஷன் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ அதில் வந்து 60 மாணவர்கள் தான் அணுகிருப்பாங்க. பொதுவாக கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்னாலே எல்லாருமே வந்து பயந்தே நிறைய கேள்விகளை விட்டுருவாங்க. நிறைய கேள்வி இப்போ இங்கே நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு கூட அங்கே போய் பண்ணுறோம் நல்லா பண்ணாதவங்களுக்கு இந்த மாதிரியான அதுக்கு தான் இந்த டெஸ்ட் அதுக்கு தான் இந்த டெஸ்ட் ப்ராக்டிஸ். இப்போ நடத்தி முடிச்சோன்னே டெஸ்ட் அவங்க எப்படி வேணாலும் கொஸ்டின் கேட்பாங்க. சரி அவங்கள பொறுத்து கவர்மெண்ட்டோட நோக்கம் வந்து ஃபஸ்ட் எக்ஸாமில் ஃபில்டர் பண்ணுவோம். அவங்களோட ஏன்னா 15 லட்சம் பேர் உள்ளே கொண்டு வர முடியும் சார். 15 லட்சம் பேர் அப்ளை பண்ணாலும் அதில் ஃபில்டர் பண்ணி எப்படியாவது கொண்டு வந்து அவங்க 90,000 கொண்டு வந்துடுவாங்க சார். சாரி இந்த மெயின்ஸ்க்கு வரும்போது 15,000 பேர் தான் வருவாங்க சார். அவங்க ஃபில்டர் பண்ணிவிடுவாங்க. ஃபில்டர் பண்ணும்போது என்னென்னா ஸ்டூடெண்ட்ஸ் கொஷின் பற்றி ரொம்ப நெருக்கமான ஒரு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இருக்குன்னா அது ரிலவெண்ட்டான ஒரு கொஷின் கேட்டிருப்பாங்க, அவங்க படிச்சிருப்பாங்க. ஆனால் கேட்ட கொஷினில் ஒரு சின்னதாக ஒரு டெக்னிக்கலாக ஒரு சின்ன இது வச்சுருப்பாங்க. அது வந்து கிளாஸில் இவங்க கேட்டிருக்க மாட்டாங்க. அதில் ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது இப்படிலாம் கேட்பாங்க. தெரியும் எப்படி நீட் மாதிரி தான் ஒரு டிஷ்யூ பற்றி ஒரு கொஷின் கேட்பாங்க. அந்த குழந்தை ஸ்கூல் படிக்கும்போது 6th-லேருந்து 12th வரைக்கும் அந்த டிஷ்யூ படிச்சிருக்கோம். அந்த டிஷ்யூவோட சேர்ந்து ஒரு வேர்டு ஒன்று ஆட் பண்ணி அந்த கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. ஆட்டோமேட்டிக்காக அவங்க ஃபங்க் ஆகிடுவாங்க. ஐயோ இது நம்ம படித்தோம் ஆனால் வெளியில் வரும்போது இதுதானா அப்படிங்கிற மாதிரி. ஸோ
இது ஃபில்ட்ரேஷன் எக்ஸாம் தான் சார். இது பேர் காம்படிட்டிவ் எக்ஸாம். இது எவ்வளோ முடியுமோ அவங்க ஃபில்டர் பண்ண தான் பார்ப்பாங்க. இப்போ என்ட்ரன்ஸ் எக்ஸாம்னா எல்லாரும் படிச்சுட்டு உள்ளே போகிறது ஓகே, அதில் ஓரளவுக்கு எடுத்துப்பாங்க. பட் இப்போ காம்படிட்டிவ் எக்ஸாம் எவ்வளோ முடியுமோ இன்டர்வியூவில் பார்த்தீங்கன்னா 6 முறை போய் ஃபெயில் ஆனவங்களாம் இன்டர்வியூ கொடுக்குறாங்க. அப்போ என்னன்னா 15 மாதம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களே 6 இன்டர்வியூ போய் விட்டுருக்காங்க. அப்போ என்ன காரணம்னா நம்மளுடைய பர்சனாலிட்டி, நம்மளோட பிஹேவியர், நம்மளோட ஆட்டிடியூட், நம்ம எப்படி பேசுகிறோங்கிறது, நம்மளோட லீடர்ஷிப் குவாலிட்டி, இன்ஸ்டண்ட்டாக கேட்ட கேள்விக்கு அப்பாற்பட்டு சொல்லாமல் ஏதோ ஒரு பதிலை சொல்கிறது, இப்படி எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இந்த ப்ரிப்பரேஷன் வந்து ரொம்ப கிளாரிட்டியாக இருக்கணும், நேஷன் பில்டிங்காக இருக்கணும். இங்கே எப்படி கனவோடு வராங்கன்னா இங்கே வந்து இந்த பக்கம் சாயக்கூடாது, லோயர் ரெண்டு ஹையர் ரெண்டு இந்த மாதிரி இந்த பக்கம் போயிடக்கூடாது, ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்குங்க சார். இதை பொறுத்த வரைக்கும் என்னென்னா உண்மையாகவே நான் நேஷனுக்கு தேசத்துக்கு நான் உழைக்க போகிறேன். நான் உண்மையிலேயே வந்து மார்ஜினலிஸ்ட் பீப்புள், விக்டிமைஸ்டு பீப்புள், நிறைய மார்ஜினலிஸ்ட் பீப்புளுக்கு வந்து நான் லைவ்லிஹுட் அன்றைய வாழ்வாதாரத்துக்கு கஷ்டப்படுற பசங்க, அந்த ஏழைங்களுக்காக தான் நான் உழைக்க போகிறவங்களுக்கு உண்மையாகவே அவங்களுக்குள்ள அந்த ஸ்ட்ரென்த்து, கான்ஃபிடென்ஸு ஜாஸ்தியாக இருக்கும், கிளாரிட்டி நிறையா இருக்கும், ஃபோக்கஸ் டைட்டாக இருக்கும். ஃபோக்கஸ் எல்லாம் இருந்ததுன்னா இந்த எக்ஸாம்லாம் அடிச்சுட்டு விட்டுறேன் சார். அதை விட்டுட்டு வந்து இது வந்து ஒரு என்னுடைய இதுக்காக நான் வெல்த்துக்காக பண்ணுறதுக்கான எக்ஸாம் இது கிடையாது. நிறைய பேர் வெல்த்துக்காக ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, பட் அதுக்கான எக்ஸாம் இது கிடையாது. திஸ் இஸ் ஒன்லி ஃபார் நேஷன் பில்டிங். சரி, இவ்வளோ ட்ரைனிங் கொடுத்து ஒரு எக்ஸாம் போய் எழுதினாலும் இன்னும் ஃபோர்ஜரின்றது நிறைய இடத்துல நடந்துட்டு தான் இருக்குது. நிறைய பேர் ஃபோர்ஜரி பண்ணி பாஸ் ஆகி கண்ணுக்கு தெரிஞ்சு இருந்தாலும் கண்ணுக்கு தெரியாமல் நிறைய பேர் பாஸ் ஆகி உள்ள இருக்காங்க. அதுக்கெல்லாம் நீங்கள் என்ன சொல்ல? யூபிஎஸ்சிக்கு அந்த மாதிரி வாய்ப்பே இல்லை சார். யூபிஎஸ்சி எக்ஸாமில் அதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா ரொம்ப கிளாரிட்டியாக இருக்குது, எல்லாமே வந்து விசிபிளாக இருக்கும். பசங்க எக்ஸாம் முடிச்சுட்டு வெளியே வந்தோடனே போட்டு பார்த்துருவாங்க, அவங்க மார்க் என்ன வரும்னு அவங்களே போட்டு பார்த்துருவாங்க. ஸோ என்ன கட் ஆஃப் வரும்ட்டு வெளியே அவங்க எக்ஸாம் எழுதிட்டு வந்து நீங்கள் நிறைய பேர் கேட்டிங்கன்னா சிசெட்டில் பாஸ் பண்ணிட்டேன், ஜிஎஸ்ல போயிடுச்சு, அவங்களே டிக் அடிச்சு வெளியே பார்த்துட்டு ஒரு ஹால் விட்டு வெளியே வந்து 15 நிமிஷம் ஆன்சர் கீ போட்டுருவாங்க. இங்கே எங்கேயுமே யாரும் எதுவும் பண்ணிட முடியாது. 15 நிமிஷம். இப்போ ரயில்வே எக்ஸாம்லாம் இப்படி தான் ஒரு காலத்தில் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ அதெல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா எக்ஸாம் எழுதி முடிச்ச உடனே தேர்ட்டு எல்லாரோட இண்டிவிஜுவல் ஸ்கேன் பண்ணி விட்டுறாங்க, நீ எழுதுனது தான் இதான் அப்படின்ட்டு. ஸோ இப்போ ஸ்கேம் எல்லாம் குறைஞ்சிருக்கு. ஸோ அந்த லேண்ட்மார்க் கான்டாக்ட் சொல்லுங்கள். இப்போ கீஸ்டோன் ஐஏஎஸ் அகாடமிங்கிறது நம்ம சென்னை அண்ணா நகர் பெஸ்ட் இதில் 13th மெயின் ரோடில் இந்த இன்ஸ்டியூஷன் இருக்குது. 13th மெயின் ரோடுங்கிறது என்னென்னா இந்த ரோட்டில் தான் எல்லா ஐஏஎஸ் அகாடமி இருக்குது. பெரும்பாலும் ஏன் எல்லா அண்ணா நகர் ஐஏஎஸ் அகாடமி இருக்குன்னா பெரும்பாலான அதிகாரிகள், ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய தேவை என்னென்னா ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருக்குங்க, ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருக்கணும், ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருக்கணும், தன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ், அவங்களுடைய ஃபீல்டு ஒர்க்கு, அவங்களுடைய ஃபீல்டு ஒர்க், அதுக்கப்புறம் அவங்க லீடர்ஷிப் குவாலிட்டிஸ், அவங்க ஃபேஸ் பண்ண சேலஞ்சஸ் பப்ளிக் கிட்ட, அதெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லிக் கொடுக்குறதுக்கு அவங்களுக்கு ரெசிடென்சிஸ் பெரும்பாலும் இங்கே இருக்கிறதுனால தான் அந்த காலத்துலேருந்து எங்கள் ஐஏஎஸ் அகாடமி ஸ்டார்ட் பண்ணாங்க. ஏன்னா அவங்க ஏதாவது இன்ஸ்டியூஷன் வந்து படிக்கிற பசங்களுக்கு அவங்க மோட்டிவேட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருந்தது தான் இந்த அண்ணா நகர். ஸோ நாங்கள் இந்த அண்ணா நகர் இருக்கிறதுக்கு காரணம் அதுதான். 13th மெயின் ரோடு. இங்கே வேறு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஏதாவது இதில் கான்டாக்ட் பண்ணணும், நாங்கள் அதுக்கான ஒரு மொபைல் நம்பர் ஸ்டூடெண்ட்ஸுடைய மென்டோரிங்காகவே அவங்களுக்கு தேவையான டவுட்ஸ் க்ளியர் பண்ணுறதுக்காக ஒரு நம்பர் வச்சுருக்கோம். அந்த நம்பர் வந்து 730-577-541 அப்படிங்கிற ஒரு நம்பர் வச்சுருக்கோம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸோட டவுட்ஸ் க்ளியர் பண்ணுறதுக்காக. ஓகே சார். Thank you so much.